ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் கஸ்டமர் நமக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி அமௌண்ட்டை பேமெண்ட் ரிமைண்டராக எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வியாபாரம் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்க் டச் பண்ணி வியாபாரம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களோட பிஸ்னஸ் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். லெஃப்ட் சைடில் செட்டிங்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. மல்டிபிள் செட்டிங்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் 40 செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் எனபிள் பேமெண்ட் ரிமைண்டர் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நீங்கள் எனபிள் பண்ணதுமே ரிமைண்ட் மீ ஃபார் பேமெண்ட் டியூ இன் நம்மளோட டியூ டேட்டுக்கு எத்தனை நாளைக்கு முன்னாடி ரிமைண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி காட்டும். இதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். 1 டேக்கு முன்னாடியா இல்லை 2 டேஸ்க்கு முன்னாடியா அப்படிங்கிறது செட் பண்ணிக்கலாம். அண்ட் ரிமைண்டர் மெசேஜ்மே எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்களே கொடுத்துக்கலாம். அதாவது ஆக்சுவலாக இது ஹெட்டரும் ஃபூட்டரும் டிஃபால்ட்டு அவங்களே கொடுத்துருவாங்க. இதில் அந்த பாடி மெசேஜ் மட்டும் என்ன இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு இது டிஃபால்ட்டாகவும் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். இப்போ நம்ம பேமெண்ட் ரிமைண்டரை எனபிள் பண்ணியாச்சு. இப்போ எப்படி ஒவ்வொரு பார்ட்டிக்கும் பேமெண்ட் ரிமைண்டரை செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். லெஃப்ட் சைட்லேயும் பார்ட்டிஸ்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்ட்டி டீட்டெயில்ஸில் நம்மக்கிட்டே இருக்க கஸ்டமர்ஸ் நேம் அண்ட் நம்ம யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே தெளிவாக வந்துடும். இதில் இப்போ நான் ஏபிசி மார்ட் அப்படிங்கிற ஒரு ஹோல்சேலிருந்து நான் என்னோட பிஸ்னஸ்க்கு ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஸோ இவங்ககிட்ட நான் கொஞ்சம் கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்குது. ஸோ அதனால் நான் இங்கே பேமெண்ட் ரிமைண்டர் செட் பண்ண போகிறேன். இங்கே ரைட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாக் மாதிரி இருக்கும், செட் ரிமைண்டர்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆக்சுவலாக அது வாட்ஸ்அப் லாகின் பண்ண சொல்லி கேட்கும். லாகின் கொடுத்துக்கலாம். ஓகே, நீங்கள் இந்த வாட்ஸ்அப் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோவாகவும் அங்கே இருக்குது. இல்லை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இல்லைன்னா QR கோட் ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பை கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, நீங்கள் வாட்ஸ்அப்பை கனெக்ட் பண்ணதுமே கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகிடும். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாப்பப் தான் இது. இப்போ நம்ம ஒரு நியூ சேல் கிரியேட் பண்ணிக்கலாம். கஸ்டமரோட நேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. பில்லிங் அட்ரஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கஸ்டமரோட இன்வாய்ஸ் நம்பர் அண்ட் இன்வாய்ஸோட டேட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ என்ன ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துக்கலாம். அவங்க 3 kg வாங்கியிருக்காங்க அண்ட் ஆயில் 1 லிட்டர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்க மாதிரி கொடுக்கலாம். அவங்க டோட்டல் பில் 470 rupees வந்திருக்கு. இப்போ சப்போஸ் அவங்க 400 rupees தான் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ 400 rupees ரிசீவ்னு கொடுத்தாச்சு. பேலன்ஸ் எவ்வளோ கொடுக்கணும்னா 70 rupees கொடுக்கணும் நமக்கு. இந்த இன்வாய்ஸை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்வாய்ஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த இன்வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தீம்லையும் கலர்ஸ்லையும் வச்சு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இன்வாய்ஸ் ரெடியானதும் சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், அணுங்கிற பார்ட்டியை நம்ம செலக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவங்க பர்ச்சேஸ் பண்ண டேட்டு அண்ட் டோட்டல் 470 rupees, பேலன்ஸ் நம்மளுக்கு 70 rupees கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக காமிச்சிடும். இப்போ இந்த அணுங்கிற பர்சனுக்கு நான் ரிமைண்டர் செட் பண்ணணும் அப்படின்னா சேம் ரைட் சைடு அந்த கிளாக் மாதிரி இருக்குல்ல, அந்த ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. செட் ரிமைண்டர் வந்துடும். இப்போது அணுவோட பேலன்ஸ் ரூபீஸ் எவ்வளோ அப்படின்னு இருக்கு. செலக்ட் ஃப்ரீக்வன்சி, நீங்கள் வீக்லி ஒன்ஸ் சென்ட் பண்ணணுமா இல்லை மந்த்லி ஒன்ஸ் ரிமைண்டர் சென்ட் பண்ணணுமான்னு செலக்ட் பண்ணிக்கலாம். நான் 1 time சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் செலக்ட் டேட், என்னைக்கு டேட் நீங்கள் சென்ட் பண்ணணும். இப்போ அவங்க ஒரு டியூ டேட் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி ரிமைண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் ரிமைண்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பர்டிகுலராக டேட் செலக்ட் பண்ணி அன்றைக்கி ரிமைண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் ரிமைண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் சென்ட் அ காப்பி டு யுவர் செல்ஃப். ஸோ அவங்களுக்கு சென்ட் பண்ணுற மெசேஜ் மாதிரி உங்களுக்கும் காப்பி வேணும்னா நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். இல்லை வேண்டாம்னா நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாங்க. இந்த ரிமைண்டர் செட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் கொடுத்துக்கலாம். ரிமைண்டர் ஸ்கெடியூல் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ நம்ம செட் பண்ண டைமுக்கு இவ்வளோ ருபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் ரிமைண்டர் போயிடும், நமக்குமே ஒரு காப்பி வந்துடும். இப்போ சப்போஸ் அவங்க பே பண்ணிட்டாங்க, நீங்கள் ரிமைண்டர் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா அகைன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் ரிமைண்டர்னு இருக்குல்ல, இதில் டெலிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எஸ் டெலிட் கொடுத்துருங்க. இப்போ இந்த ரிமைண்டர் டெலிட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி வியாபாரம் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட் இல்லைனா நீங்கள் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டுக்கு ஒரு ரிமைண்டர் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பெஸ்ட்டான ஃபீச்சர்ஸ் இருக்க வியாபாரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி எங்ககிட்ட இருந்து உங்கள் லைசன்ஸை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். எங்ககிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஒரிஜினல் ப்ரைஸை விட ரொம்பவும் கம்மியான அமௌண்ட்டில் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, 1 year பிளானுக்கு 1 month எக்ஸ்ட்ரா வேலிடிட்டியும் அண்ட் 3 years பிளானுக்கு 3 months எக்ஸ்ட்ரா வேலிடிட்டியும் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.